லிட்டில் தெரேசே இல்லைன்னா குழந்தை இயேசுவின் தெரேசா. ஆன்மீகம் அப்படிங்கிறது பெரிய காரியங்கள்ல இல்லை, ஆன்மீகம் அப்படிங்கிறது சின்ன காரியத்தை பெரிய அன்போடு செய்கிறதுல இருக்குன்னு சொல்கிறாங்க குழந்தை இயேசுவின் தெரேசா. இவங்களுக்கு திருவிழாக்களுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பாக நற்கருணை ஆண்டவரோட தேர் பவனினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நற்கருணை ஆண்டவர் தேர் பவனியாக வரும்போது இவங்க ரோஜா இதழ்களை வழியில் தூவிக்கிட்டே இருப்பாங்களாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூக்கி தூவ முயற்சி பண்ணுவாங்களாம். ஏன்னா அப்போ தானே அந்த இதழ்கள் வந்து நற்கருணை ஆண்டவரோட கதர் பாத்திரத்தை அப்படி தொட்டுட்டு கீழே விழும். இதை பார்த்து அவங்க மனசு அவ்வளோ சந்தோஷப்படுமா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலையும் கடவுளை பார்த்தாங்க குழந்தை இயேசுவின் தெரேசா. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் சின்ன விஷயத்தில் நம்ம கடவுளை பார்க்குறோமா? ஒரு உதாரணம் எடுத்துப்போம். என்னோடய பாட்டிக்கு வந்து தமிழ்நாட்டில் காவல் கிணறு அப்படிங்கிற ஒரு சின்ன பங்கு. அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் இல்லைன்னா ஒரு கொள்கை இருக்குது. அது என்ன தெரியுமா? தங்கிட்ட விளையிற முதல் பொருளை எப்போவுமே கோவிலுக்கு காணிக்கையாக வச்சுருவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன வாரத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் வருது, ஃபஸ்ட்டு கனி வருதுன்னா அது கோயிலுக்கு. கோழியிலேருந்து வர முதல் குஞ்சு கோயிலுக்கு, ஆட்டிலேருந்து வர முதல் குட்டி கோயிலுக்கு. இதே மாதிரி அவங்ககிட்டேருந்து வர எல்லா பொருட்களும், முதல் வர பொருட்கள் எப்போவுமே கோயிலுக்கு தான் போய் சேரும். இன்றைக்குமே இந்த கலாச்சாரம் பின்பற்றப்படுது. ஆனால் இது கொஞ்சம் முன்னேறி அசனங்களாக வந்து கொடுக்கப்படுது. ஆனால் இன்னும் சில இடங்களில் கூட தேர் பவனிகள் நடக்கும்போது கோழியை வந்து காணிக்கையாக வைக்கிறது, ஆடு காணிக்கையாக வைக்கிறது, வாழைக்கொலை காணிக்கையாக வைக்கிறது, உப்பு காணிக்கையாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்னுமே இந்த கலாச்சாரத்தை பின்பற்றிட்டே இருக்கிறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிலருக்கு பாருங்களேன், முட்டாள்கள் சிலை வழிபாடு செய்கிறாங்க. என்ன செய்கிறோன்னு போய் தெரியல. தேங்காய் தூக்கி வைக்கிறாங்க, அரிசி தூக்கி வைக்கிறாங்க, பழம் தூக்கி வைக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாது. கடவுள்லாம் என்னென்னு தெரியாது, பைபிள்லாம் என்னென்னு தெரியாது, கிறிஸ்தவனா என்னென்னு தெரியாது. இந்த கத்தோலிக்கர்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு வேளை குழந்தை இயேசுவின் தெரேசா இதை பார்த்துருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? பாருங்களேன், மக்களுக்கு எவ்வளோ அன்பு, தங்களால் முடிஞ்சதை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வராங்க. இயேசு மேலே இருக்கிற அன்புனால் தூண்டப்பட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களில், இந்த மாதிரி சின்ன சின்ன காணிக்கைகளில் அவங்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இந்த விஷயம், இவங்க பண்ணுற காரியம் எல்லாமே கடவுள் முன்னாடி ஒரு ரோஜா புஷ்பமாக போய் மலர்ந்திருக்கும். விண்ணகமே ரோஜா புஷ்பத்தால் நிரம்பி இருக்கும். மக்களுக்கு இயேசு மேலே எவ்வளோ பாசம்ல அப்படி பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு சிம்பிளான கிறிஸ்துவத்துக்குள்ளே அழைக்கப்படுறோம். ஒரு அன்பு நிறைஞ்ச கிறிஸ்துவத்துக்குள்ளே அழைக்கப்படுறோம். பிறரை பார்த்து இவங்க அப்படி இவங்க எப்படின்னு ஜட்ஜ் பண்ணாமல் பாருங்களேன், எவ்வளோ அன்பு, கடவுள் மேலே எவ்வளோ பாசம்னு. சின்ன விஷயங்களை நம்ம எப்போ அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்குமோ அப்போ தான் நம்மளால் கடவுளை நெருங்க முடியும்.